Hi friends, welcome to VividTech. இன்னைக்கு நிறைய பேர் வீடியோ எடிட்டிங் பண்ணுறதுக்காக மொபைலில் YouCut ஆப் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஆப் யூஸ் பண்ணுறவங்க சில பேர் சில இஷ்யூஸ் இந்த ஆப்பில் ஃபேஸ் பண்ணுறாங்க. அதாவது இந்த வீடியோ எடிட்டிங் பண்ணுறதுக்காக இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுறாங்க. ஆப் ஓப்பனே ஆக மாட்டேங்குது. அப்படியே இந்த YouCut ஆப் ஓப்பன் ஆகுனாலும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ஒட்டுவாவே க்ளோஸ் ஆகுது. க்ளோஸ் ஆகிறப்ப ஆப் நாட் ரெஸ்பாண்டிங் இல்லாட்டி சம்திங் வென்ட் ராங், ப்ளீஸ் ட்ரை அகைன், இந்த மாதிரியான எரர் மெசேஜஸ் ஷோ ஆகுது. இல்லாட்டி YouCut ஆப்பை யூஸ் பண்ணி வீடியோ எடிட்டிங் பண்ணுறப்ப ரொம்பவே ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது. சரியாக உங்களால் ஒரு வீடியோ கூட எடிட் பண்ண முடியலை. இந்த மாதிரியான இஷ்யூஸ் நீங்கள் உங்கள் மொபைலில் YouCut ஆப்பில் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கிடச்சிருக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இத்தனை நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா அந்த நான் வீக்கேஸ் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஃபஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் சர்ச் பாரில் நீங்கள் YouCut அப்படின்றத சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. YouCut சர்ச் பண்ணி அந்த ஆப்பை இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஆப்புக்கு ஏதாவது அப்டேட் வந்திருக்கா அப்படின்றத நீங்கள் ஒருக்க செக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி அப்டேட் எதுவும் வந்திருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா சில பேர் அப்டேட் பண்ணாமல் பழைய வருஷனே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கனாலுமே இந்த மாதிரியான இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணலாம். அதோட அப்டேட் பண்ணுவோமா இருந்தால் மட்டும்தான் புதுசாக வந்திருக்க ஃபீச்சர்ஸ்லாம் நம்மளால் யூஸ் பண்ணவும் முடியும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு ஒருக்க செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கொள்ளுங்க. ஆப்ஸ் இதுலேயுமே ஆப்ஸ் அப்படின்றத கொடுத்துக்கொள்ளுங்க. உங்கள் மொபைலில் ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகின பிறகு இதில் சர்ச் பாரில் நீங்கள் YouCut அப்படின்றத சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. சர்ச் பண்ணி அந்த வீடியோ எடிட்டர் ஆப்பை இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து ஃபோர் ஸ்டாப் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையுமே கொடுத்துட்டு இந்த இடத்துல கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து டிலீட் பண்ணி கிளியர் டேட்டா பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் மொபைலில் YouCut ஆப் ஓப்பன் பண்ணிங்களாச்சுன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறப்ப இந்த ஆப் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி புதுசாக ஓப்பன் ஆகும். ஸோ இதுக்கெல்லாம் அக்ரிடி கொடுத்து நீங்கள் இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். அதோட நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் ஆப்டிமைசர் அப்படின்ற ஒரு டூல் ஒன்று இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் அதில் ஒரு க்ளீன் ஆப்பும் ஆப்டிமைஸும் பண்ணிடுங்க. ஏன்னா கண்டினியூஸாக அன்றைக்கி நம்ம மொபைல் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சம்டைம்ஸ் இதனாலையுமே நம்ம மொபைல் ஸ்லோவாகும், ஸ்ட்ரக் ஆகும். அப்படி நம்ம மொபைல் ஸ்லோவாகி ஸ்ட்ரக் ஆகிற இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறனாலையுமே நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்க ஆப்ஸில் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸில் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக ஆப்டிமைஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட உங்கள் மொபைலையும் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒன்றாகுன அப்புறமா இந்த YouCut ஆப்பை ஓப்பன் பண்ணி வீடியோ ஏதாவது எடிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் எல்லாத்தையுமே உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். இதில் எந்த ஸ்டெப் மூலமாக உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகிச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கொள்கிறேன். இது போல் நிறையா வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.